இதை பேஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு சொல்லி இந்த போய் காலேஜில் போய் ஜாயின் பண்ணனால இதனால எந்த யூஸும் நிறைய மாணவர்கள் வந்து டஃப் அப்படின்ற மாதிரி பேப்பரை சொன்னாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இதுதான் வரும் அப்படின்னு கிடையாது. 35,000 அப்படின்னு போறப்பே உங்களுக்கு பாத்துங்க இதெல்லாம் குரூப்புகள்லாம் அந்த அளவுக்கு வந்து டேக்கர்ஸ் வந்து இருப்பாங்களா, இது வந்து கரெக்டான ஃபிகர் ரைட்டா. 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் சொல்றதெல்லாம் இல்ல. இப்போ சிவில் அண்ட் மெக்கானிக்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் கம்மி தான். ஹை ஸ்கோர் வாங்கினவங்களாம் இதெல்லாம் வந்து எடுப்பாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. இதுல வந்து ரொம்ப அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா அப்படின்றது இல்ல. அதனால பார்த்துதான் இந்த குரூப்பை நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கா அப்படின்றத நெகட்டிவ்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க அதெல்லாம் புஷ் பண்ணி அடுத்த இதுக்கு எடுத்துட்டு போய் உங்களை எடுத்துட்டு வந்து நிறுத்துவாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்க முடியாது. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. +2 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றது ஒரு டென்ஷன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு டென்ஷனோட நிறைய பேர் காத்துட்டு இருப்பீங்க. இதுல இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் காலேஜ் அப்படின்னா ஒரே கேம்பஸ்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல ரெண்டுத்துல எது போகலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன சார் அது ரெண்டுன்னு பாக்குறீங்களா? சிஜி கேம்பஸ் அண்ட் ஏசி டெக், இது ரெண்டுத்துலயும் எது நம்மளுக்கு பெஸ்ட், எது பண்ணலாம், எதுல என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு கட் ஆஃப் போறோம் அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே, வீடியோக்கு போலாமா? வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்ன, நிறைய பேர் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் வந்தா பார்த்துட்டு இருப்பீங்க. தயவு செய்து என்ன பண்ணும், ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 4 to 5 months வந்து ஆர்ஜிஆர் அகாடமியோட யூடியூப் சேனல் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய காலேஜஸ், எந்த குரூப் போகணும், எங்க போய் ஜாயின் பண்ணணும், இதெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி, ரைட்டா? அதனால சப்ஸ்கிரைப் பண்ணினாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ, யூஸ்ஃபுல்லா இந்த கண்டென்ட் உங்களுக்கு இருக்குமோ, அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அது தேவை இருக்கலாம். அதனால அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், எந்த காலேஜ் செலக்ட் பண்ணணும்னு ஐடியா இல்லாம இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுங்களா, ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களும் உங்களை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு உங்களை மாதிரி பெஸ்டா நல்லா வந்து ஒரு நல்ல காலேஜ் போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ரைட்டா? பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ரைட்? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சிஜி விஸ் ஏசி டெக் 2026 இது நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ் தான் இது ரெண்டுமே. இதுல வந்து நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணி சீட் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே +2 மார்க்ஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த கட் ஆஃப் டெரைவ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. யார் ஹை ஸ்கோர் இருக்காங்களோ அவங்க. அதுக்கப்புறமா 200 out of 200, 199.75, 199.5, தென் 199.25 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஞ்ச் வந்து மாறும். அதுக்கேற்ற மாதிரி அந்த சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த சிஜி கேம்பஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் காலேஜ் அப்படின்றத பார்க்கலாம். ஏசி டெக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே கேம்பஸ்ல தான் நம்மளுக்கு. இதுல ரியாலிட்டி என்னன்றதை நம்ம பார்த்தீங்கன்னா விச் காலேஜ் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ எனக்கு இல்லை, ரைட்டா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்ல, பட் உங்களுக்கு எது நீங்க செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரைட்? வைதிஸ் அனாலிசிஸ் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா பீக் காம்படிஷன் இருக்கு. மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. தென் நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தீக்கிறதுக்கு தான் எங்களுடைய ப்ராமிஸ். இந்த அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா பிளஸ் ரியாலிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கண்டென்ட் கிடையாது. இதை பேஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு சொல்லி இந்த போய் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணனால இதனால எந்த யூஸும் பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் இருக்காது. பட் உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் காலேஜ் போறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதான நம்ம டீம் இதை ரெடி பண்ணிக்கோ. பியூர் பேக்ஸ் டு ஹெல்ப் யூ எதுக்கு டிசைட். ரைட்? சிஜி கட் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கட் ஆஃப் 200 out of 200 இருந்தாதான் வந்து பண்ண முடியும். ஏன்னா இதுல எடுக்கிறாங்களா மாணவர்கள்? எஸ், நிறைய மாணவர்கள் வந்து டஃப் அப்படின்ற மாதிரி பேப்பரை சொன்னாலும் 200 out of 200 இருக்கிறவங்க நூற்றுக்கணக்கில் மாணவர்கள் ஒவ்வொரு வருடம் இருக்கதான் செய்யறாங்க. அந்தபடி பாத்தீங்கன்னா சிஎஸ்சி கட் ஆஃப் ஹிட் சீலிங் லெவல். ஈவன் 0.5 வந்து பாத்தீங்கன்னா மார்க் டிராப் மீன்ஸ் எ லாட் சீட்.
அப்படின்றாங்க. ரைட்டா? அதனால ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எடுக்கணும். தென் சிசி கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அகைன் 197ல இருந்து 199 வரைக்கும் பாத்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகும். ஐடி கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 195 to 197. ரைட்டா? இதுல நம்ம போகணும் அப்படின்றப்ப உங்க மார்க் இதுக்கு மாதிரி வருதான்னு பாருங்க. இந்த மூணும் வந்ததுன்னா கண்டிப்பா இந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு 100% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது வந்து இதுல கொஞ்சம் மார்க் எதனா டிராப் இருக்குன்னா எஸ் ஓப்பன் கேட்டகரி தவிர பிசி இருக்கும், எம்பிசி இருக்கும், எஸ்சி இருக்கும், எஸ்டி இருக்கும், எஸ்சிஏ இருக்கும். இந்த மாதிரி வரப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான மார்க்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுலயும் 7.5% அவங்களுக்கு வந்து தனியா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. அது ரேங்கிங் தனியா வரும். இதுல பிசி கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 197 to 199 வரைக்கும் சான்சஸ். ஸ்டில் டிமாண்ட் நியர் பர்ஃபெக்ட் ஸ்கோர் ஈவன் வித் ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ். ரைட்டா? சில ஓப்பன்லேயே கேட்டகரி மெரிட்ல அடிச்சிடலாம். மெரிட் இல்லைன்னா கூட நம்ம கேட்டகரி பேஸ் பண்ணி நம்ம சீட்டை தட்ட முடியும். எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ 191ல இருந்து 195 வரைக்கும் இருந்திருக்கு. ஸ்லைட்லி மோர் அக்சசபிள் பட் ஸ்டில் எலைட் ஸ்கோர் வந்து ரேஞ்ச். ரைட்? அப்புறமா எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 180 185 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இதுதான் வரும் அப்படின்னு கிடையாது. லாஸ்ட் இயரை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம டீம் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாறும்னா மாறும். இதை வச்சு நீங்க வந்து ஒரு அசஸ் பண்ணி எங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துக்கணும். இதுதான் அல்டிமேட் அப்படின்றத நம்ம வந்து சொல்லல உங்களுக்கு. ரைட்டா? மேக்ஸிமம் இதுதான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேஞ்சஸ் லைட்டா ஒரு 1/2 மார்க் 1 மார்க் அப்படின்னு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ரிசல்ட் வரல, எத்தனை பேர் என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ரைட்டா? ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கரெக்டான ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 2026 சேஃப் ஸ்கோர் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா சிஎஸ்சி சிஜி கேம்பஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ், அதுதான் சிஜின்னு சொல்றோம். அதுல வந்து சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சேஃப் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 199.5 பிளஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டம் இருந்தா ஜம்முன்னு ஜாலியா ஹாப்பியா இருக்கலாம். சிஜி கேம்பஸ்ல ஈஸி போகணும் அப்படின்னா 197 வந்து சேஃபஸ்ட் ஸ்கோரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. 196 அப்படின்றப்ப ஐடில போகணும் அப்படின்றப்ப சேஃபஸ்ட் ஸ்கோர் 197. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அபவ் 199 அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கெட் சம் கோர்ஸ் குரூப்ஸ் டிபார்ட்மெண்ட் சிஜி. ரைட்? அதை பார்த்துக்குங்க. தென் ஏசி டெக் அப்படின்னு பாக்குறப்ப அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதே கேம்பஸ்ல இருக்கு. இது கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அருமையான ஒரு காலேஜ். நல்லா சஜஸ்ட் பண்ண இதுல வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நல்ல பிரைட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி வந்து போயிருக்காங்க. ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 4799 மோஸ்ட் காம்படிட்டிவ் பிரான்ச் ஏசி டெக்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 6469 ரேங்க் இருந்ததுன்னா இதுல உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள். டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா 35,000. அப்போ 35,000 அப்படின்னு போறப்பே உங்களுக்கு பாத்துங்க இதெல்லாம் குரூப்புகள்லாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேக்கர்ஸ் வந்து இருப்பாங்களா அப்படின்றத பாத்துக்கணும். இருப்பாங்க, பட் 35,000 கிட்ட போதுக்கு இன்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி 2-3 பிரான்ச்சஸ் அஸ் ஏடி டெக் வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ். அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கெமிக்கல் இன்ஜினியரிங். சில குரூப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல எடுக்கலாமா எடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. The rest are easily available. மத்த சீட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்த குரூப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏசி டெக்ல ஈஸியா வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இருக்கு. ஏசி டெக்கோட ஸ்கோர் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் வந்து 185 பிளஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா இங்க கிடைக்கிறதுக்கான, லோவர் ஸ்கோர்னா 175 வரைக்கும் ஏசி டெக்ல வந்து உங்களுக்கு சீட்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும். இதுல கெமிக்கல் பயோடெக் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் கொஞ்சம் கட் ஆஃப் தேவைப்படும். தென் ஃபுட் அண்ட் டெக்ஸ்டைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோவஸ்ட் கட் ஆஃப் இருந்தா கூட நீங்க நம்ம சீட் எடுக்க முடியும். சிஜி பிளேஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 72 to 75% வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளேஸ்மெண்ட் ரேஷியோ இருக்கு. தென் மீடியம் சேலரியை பொறுத்தவரைக்கும் 7.5 ல இருந்து 8 lakhs per annum வந்து இங்க என்ன பண்றாங்க மீடியம் சேலரி கிடைக்குது. இது வந்து கரெக்டான ஃபிகர். ரைட்டா? 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் சொல்றதெல்லாம் இல்ல. கரெக்டான வந்து பாத்தீங்கன்னா 72% 100% பிளேஸ்மெண்ட் சிஜில கொடுத்துறாங்க அப்படின்னா கிடையாது. எங்கேயுமே கிடையாது. இந்த காலேஜும் கிடையாது. எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு போட்டாங்கன்னா அதை நம்ம கண்டிப்பா ஆராய வேண்டியது. 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு போட்டுட்டு என்னன்னா 100% அங்க பிளேஸ்மெண்ட் வர அன்னைக்கு போறவங்களா இருக்குமே தவிர நேம் வந்து கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணவங்களா இருக்கும். அதுல வேணும்னா பிளேஸ்மெண்ட் போடலாம் தவிர பட் 100% எங்கேயுமே வந்து கொடுக்கறது இல்லை. ரியாலிட்டி அப்படின்னு 70 to 75% வந்து பாத்தீங்கன்னா சிஜி கேம்பஸ்ல பிளேஸ்மெண்ட் வந்து கண்டிப்பா கிடைக்குது. பிரான்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சி இஸ் நாட் ஈக்குவல் டு சிவில் அப்படின்ற மாதிரி தான் பிளேஸ்மெண்டோட அவுட்கம்மா இருக்கு. ரைட்? இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே எங்க பார்த்தாலும் கோர் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னா எந்த காலேஜ்லயுமே கோர் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில். ஏன்னா கோர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்காது. இதுவே ஐடி அப்படின்னு எடுத்தோம்னா அடிச்சு தூள் கலப்பாங்க பாருங்க. ஐடி சாஃப்ட்வேர் ட்ராக் கிட்டத்தட்ட 60 to 65% ஆஃப் த ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா தான் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்சி அண்ட் இசி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்ப டாப் டெக் ரெக்ரூட்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வராங்க. அதனால
கோர் இன்ஜினியரிங் போறப்ப சிவில் அண்ட் மெக்கானிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் கம்மி தான் பிளேஸ்மெண்ட்ஸ், ரைட்டா? ஃபீவர் கேம்பஸ் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. அதில் நம்ம முட்டி மோதி நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா கோருவா போகணும் அப்படின்றப்ப நம்மளுடைய செல்ஃப் ஸ்கில் அதெல்லாத்தையும் டெவலப் பண்ணி நம்ம பிக்கப் பண்ணி வர வேண்டியதா காலகட்டத்தில் இருக்கு. டாப் ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிஇஜி கேம்பஸ்ல நம்ம பார்க்கணும்ல டெக் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், த ட்ரீம் ரெக்ரூட்டர்ஸ், தட் சிஜிஸ் பிராண்ட் கன்சிஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? ஐடி சர்வீசஸ் பொறுத்தவரைக்கும் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் வந்து அசென்ஜர், மாஸ் ரெக்ரூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களா தான் இருக்காங்க. தென் கோர் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரைக்கும் எல்என்டி, போஷ், டிவிஎஸ், கேட்டர்பில்லர் இவங்களாம் வராங்க. பட் டாப் டயர் கோர் ரெக்ரூட்டர்ஸ் ஃபார் மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ட்ரிபிள், பட் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எடுத்துக்கிட்டு போறாங்க. எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. ஃபினான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்க்லீஸ், கோல்ட்மேன் சாட்ச், பிரீமியம் ஃபினான்ஸ் ரெக்ரூட்டர்ஸ் இவங்க எல்லாமும் கூட பார்த்தீங்கன்னா சிஜி கேம்பஸ்க்கு வரதா செய்யறாங்க. இதே ஏசி டெக் பொறுத்த வரைக்கும் பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் பிரான்ச்சஸ் ஆர் நாட் ஐடியல் ஃபார் ஹை ஸ்கோர். ஃபுட் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல், லெதர் டெக்னாலஜி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹை ஸ்கோர் வாங்கினவங்களாம் இதெல்லாம் வந்து எடுப்பாங்கன்னா எடுக்க மாட்டாங்க, ரைட்டா? ஸ்டேபிள் ஃபீல்டு ஒரு 3 இருந்து 5 லட்சம், 3.5 இருந்து ஒரு 6 lakhs வரைக்கும் பெர் ஆனம் ஏர்ன் பண்ணணும் ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னப்ப ஃபுட் டெக்னாலஜி நம்ம பண்ண முடியும். அவர் ஹையர் ஸ்டடீஸ் வரப்ப எம்டெக், எம்பிஏ வரப்ப அது மாறி போகுது. ஆர் ஆல்மோஸ்ட் மேண்டேட்ரி. இது இல்லாம இந்த ஃபுட் டெக்னாலஜில வந்து சர்வே ஆகிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால பார்த்து நம்ம பண்ண வேண்டியது. தென் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இருக்கு, வெரி லோ மார்க்கெட் டிமாண்ட். இதுல வந்து ரொம்ப அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா அப்படின்றது இல்லை. அதனால பார்த்து தான் இந்த குரூப்பை நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கும். பட் இந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஏசி டெக்ல ஈஸியா கிடைக்கும். தென் லெதர் டெக்னாலஜி, எக்ஸ்ட்ரீம்லி லிமிடெட் ஃபியூச்சர் ஸ்கோப். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்லா இருந்தக்கூடிய ஒரு அமைப்பா இருந்தது, கோர்ஸா இருந்தது. இப்போ நீச் இண்டஸ்ட்ரி வித் வெரி லோ க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்க்கறது வந்து கஷ்டம். ஆனா இதுல வந்து ஏசிடிக்ல போய் நீங்க படிக்கிறப்ப ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட் வித் ஸ்பெசிபிக் பேஷன், இதுதான் லெதர் படிக்கணும், எனக்கு ஃபுட் டெக்னாலஜி தான் படிக்கணும், எனக்கு வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற கூடிய மாணவர்களுக்கு வேணா இது ஆப்டா இருக்குமே தவிர எல்லாருக்குமே ஜென்ரலா கேரியர் வந்து கொஞ்சம் பார்த்து தான் பிளான் பண்ணக்கூடிய ஒரு குரூப்ஸா இருக்கு. ஹிடன் ஜெம் அப்படின்றப்ப கெமிக்கல் இன்ஜினியரிங் ரொம்பவே அருமையா இருக்கும் ஏசிடிக்கு பொறுத்த வரைக்கும். இங்க படிச்சு முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் யூனிட்ல வேலைக்கு செய்யணும் அப்படின்னா 12 to 14 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல கேட் எக்ஸாம் மூலமா போற மாணவர்களுக்கு இன்னுமே ஆடட் அட்வான்டேஜஸ், ஈஸியா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்றதான் நம்மளுடைய மெயின் இதுவா இருக்கு. அதனால இதை கொஞ்சம் நீங்க பாத்துக்குங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிஜி ஸ்டூடெண்டோட ரியாலிட்டி ஆனஸ்ட் அசஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் அப்படின்றப்ப பீர் குரூப். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா 199.5 பிளஸ் அப்படின்றப்ப எல்லாமே வந்து டாப் கிரீம் ஸ்டூடெண்டா தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். சரௌண்டட் பை தி பிரைட்டஸ்ட் மைண்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல அருமையா படிக்கக்கூடிய மாணவர்கள், ஃபோக்கஸ்ட் இருக்கக்கூடிய மாணவர்கள், வாழ்க்கையில குறிக்கோளை நோக்கி ஓடக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி மாணவர்கள் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு இடமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஜி கேம்பஸ் நம்மளுக்கு இருக்கு. அதே போல ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் 1.8 lakhs தான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வந்து முடிக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு நம்ம ஃபீஸ் இருக்கும். யூஜி கேம்பஸ் வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேப்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கா அப்படின்றத நெகட்டிவ்ஸ்ல பாத்தீங்கன்னா அது இருக்கதான் செய்யுது. மிக்ஸ்டு ஃபேக்கல்டி குவாலிட்டி, சம் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸலண்ட், அதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா இருக்கு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ட்ரிவன் தான். இங்க அதெல்லாம் புஷ் பண்ணி அடுத்த இதுக்கு எடுத்துட்டு போய் உங்களை எடுத்துட்டு வந்து நிறுத்துவாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்க முடியாது, ரைட்டா? ஓல்டு லேப் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹசன் கெப்ட் பேஸ் வித் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்னும் அப்டேட் ஆகாம தான் இருக்கு. அதே போல நோ ஸ்பூன் ஃபீடிங். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ண, அதை பண்ண, இதை செய், அதை செய், இதை ப்ராஜெக்ட் பண்ண, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க அது இருக்காது, ரைட்டா? அதனால பார்த்து நீங்க ரெடி பண்ணிக்கணும். ஃபைனல் டிசிஷன் அப்படின்ற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அவாய்ட் அட் ஆல் காஸ்ட் டெக்ஸ்டைல், லெதர், ஏசி டெக்ல இதெல்லாம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து நீங்க பண்ணுங்க. நீஷ் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் தாராளமா நீங்க பண்ணலாம். எங்க ஏசி டெக்ல பிரைவேட் காலேஜஸ் தான் நீங்க ஆப்ஷன் போகணும் அப்படின்னா பிஎஸ்ஜி டெக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க அந்த காலேஜ் இஃப் சிஜி இஸ் அவுட் ஆஃப் ரீச், பிஎஸ்ஜி டெக் இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பிரைவேட் காலேஜ் ஆல்டர்னேட்டிவ் இன் தமிழ்நாடு, ரைட்டா? சிஜி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றப்ப என்ன பண்ணலாம், காலேஜ் ஆஃப் கிண்டி கேம்பஸ் கிடைக்கல அப்படின்றப்ப பிஎஸ்ஜி டெக் வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பிரைவேட் காலேஜஸா நம்மளுக்கு இருக்கு. தென் ஸ்கோர் 198 பிளஸ் இருக்கிறப்ப கோர் பிரான்ச்சஸ் வந்து சிஜில கிடைக்கும் கண்டிப்பா. தென் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 198 பிளஸ் சிஜி, சிஎஸ்சி, இசிஇஎஸ், இசிஇ, தென் ஐடி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வரும். 198 இருக்கிறப்ப மெக்கானிக்கல், சிவில் இதெல்லாம் வந்து நம்ம போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ரைட்டா?
கரெக்டா பார்த்து பிளான் பண்ணுங்க. நீங்க தான் சூஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம், நாங்க டீடைல் கொடுக்கலாம், இதெல்லாம் எது சொன்னாலும் you have to choose wisely, right? Don't waste your rank. Every mark you scored represent hours of sacrifice. சும்மா வந்து எல்லாமே வந்து 200 எடுக்கிறான், சும்மா கிடைச்சிருமா? அவன் காலையில இருந்து நைட் வரைக்கும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி அவனுடைய 24 ஹவர்ஸை பிளான் பண்ணி எப்படி வந்து குழந்தை வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். சும்மாவே எல்லாம் ஐ கட் ஆஃபா போகுதுன்னா படிக்காம இல்ல, ஓடுறதுக்கு ரெடியா இருக்கும், ஓடின்னு தான் இருக்கிறான், முடியாதுன்னு நினைக்கிறோம், முக்கியம் தான் இருக்கான், ரைட்டா? அதனால நம்ம ஓட போறோமா என்னன்றதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு நம்ம எமோஷனலா இதெல்லாம் ஃபீல் எல்லாம் பண்ணதா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்றத பாருங்க. பிரான்ச் பிளஸ் காலேஜ் போத் மேட்டர்ஸ். அதனால பாத்துங்க, காலேஜே முக்கியம், உங்களுடைய இதுல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒரு பிரான்ச் கிடைக்குது, காலேஜ் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. லாங் டர்ம் கேரியர், ரைட்டா? நாட்டு யாராவது ஒருத்தர் ஐப்பை கிரியேட் பண்ணிட்டாங்க, யூடியூப்ல ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்க டிசைட் வந்து பண்ணக்கூடாது. சூஸ் பேஸ்ட் ஆன் வேர் யூ வில் பி இன் 10 years. நெக்ஸ்ட் 10 years உங்களுக்கு எப்படி இருக்க போது, உங்களுடைய ஃபோக்கஸ் என்ன, நம்ம எங்க போகணும், எது பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கெரியர் பார்த்த வந்து நீங்க டிசைட் பண்ணணும். இவ்வளவு டீடைல்லாம் சொல்றீங்களே சார், நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில RGR அகாடமி வந்து அண்ணா நகர்ல ரொம்ப பிரம்மாண்டமா இன்ஜினியரிங் போற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலமா போகணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம IIT போகணும், IIIT போகணும், சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் JEE எக்ஸாம்ஸ் வந்து எழுதணும், JEE மெயின், தென் JEE அட்வான்ஸ். இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா 10th முடிச்சுட்டு 11th வராங்களே அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல படிக்கிறப்பயே நேரடியா வந்து படிக்கணும்னா அண்ணா படிக்கலாம், இல்லைன்னா ஆன்லைன்ல த்ரூ அவுட் இந்தியால எங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் நீட்டை பொறுத்த வரைக்கும் அகைன் வந்து 10th முடிச்சுட்டு 11th வர ஸ்டூடெண்ட்டுக்கு 11 and 12க்கு 2 வருஷம் டார்கெட்டட் வந்து ப்ரோக்ராம்ஸ் அடிச்சே ஆகணும் சீட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பசங்களை நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வைக்கிறோம். +2 முடிச்சிட்டேன் சார், நான் 1 year இதுக்காகவே டெடிகேட் பண்ணி கவர்மெண்ட் கோட்டா சீட் அடிக்கணும், எய்ம்ஸ் அடிக்கணும், ஜிப்மர் அடிக்கணும், MMC போகணும், ஸ்டான்லி போகணும், ESIC போகணும், ஓமந்தூரார் காலேஜ்ல போறதா என்னுடைய ட்ரீம், கீழ்பாக்ல போகணும்னு தான் ஆசை. இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மாணவர்கள் இல்ல சார் நான் தஞ்சாவூர்ல படிக்கணும், மதுரை படிக்கணும், திருநெல்வேலி படிக்கணும், இந்த மாதிரி எந்த மாதிரியான மெடிக்கல் காலேஜ் இருக்கக்கூடிய 37 கவர்மெண்ட் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது நான் போய் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பெஸ்ட் கோச்சிங் சென்டரை நீங்க செலக்ட் பண்ணணும்னா RGR இஸ் த பெஸ்ட். ஏன் அப்படின்னா உங்களுடைய ட்ரீம் கவர்மெண்ட் கோட்டா தான் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி முடியாத குழந்தைங்களை பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ட்ராக் பண்ணி அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ரீமை பில்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் காலையில வந்து நைட் வரைக்கும் 24 hours எப்படி பிளான் பண்ணணும், எவ்வளோ அவர் தூங்கணும், எவ்வளோ அவர் பிசிக்ஸ் படிக்கணும், எவ்வளோ அவர் கெமிஸ்ட்ரி படிக்கணும், எவ்வளோ பயாலஜி வந்து படிக்கணும், அவங்களுடைய ஸ்ட்ராங் ஏரியா என்ன, அவங்களுடைய வீக்னஸ் ஏரியா என்ன ஐடென்டிஃபை பண்ணி எத்தனை அவர் தூங்கணும், எத்தனை அவர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல பிளான் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து எது தெரியும் எது தெரியாது எது அவங்க தெரிஞ்சுக்கணும் இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி பேரண்ட்டுக்கு வந்து என்னெல்லாம் நாங்க பண்றோம் அப்படின்றத எடுத்து சொல்லி குழந்தைக்கு இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பக்காவா குழந்தைங்களை படிக்க வச்சு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு தயார் பண்றோம் 1 yearல. அந்த மாதிரி உங்க குழந்தை வந்து நீட் எக்ஸாம்ஸ் மூலமா கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்குச்சு ஒரு நல்லா போகணும் 2027 ஆசை இருந்ததுன்னா RGRல இமிடியேட்டா நீங்க கால் பண்ணி ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சுக்கு ஜாயின் பண்ணுங்க. 8695186953 இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கால் பண்ணி இமிடியேட்டா என்ன பண்ணுவோம், ஏன்னா 20 ஸ்டூடெண்ட் தான் பேட்ச். 20 ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒரு டீச்சர், பிராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்கு டீச்சர், தென் டவுட் கிளியர் பண்றதுக்கு ஒரு டீச்சர், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 டீச்சர், கிட்டத்தட்ட 4 சப்ஜெக்ட் நம்ம எடுத்துனா 12 டீச்சர், ஒரு 4 வந்து மெடிக்கல் காலேஜ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்டர்ஷிப்ஸ் வந்து கம்ப்ளீட் த்ரூ அவுட் இயர். ஏன் அந்த குழந்தைங்களை நம்ம ஈடுபடுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவன் வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா அதுவும் MMCல போறான், ஸ்டான்லில போறான் அப்படின்னா அந்த டாப் கிரீம் லேயர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவனும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜுக்கான சீட் எடுத்திருப்பான். எப்படி எல்லாம் படிச்சா, எப்படி எல்லாம் படிக்கிற டைம் யூஸ் பண்ணா, என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணி மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணா, எப்படி டெஸ்ட் எழுதுறப்ப அவனுடைய ஃபீலிங் இருந்தது, மார்க் டெஸ்ட் எப்படி எழுதினா, இது எல்லாத்தையும் த்ரூ அவுட் இயர் வந்து அந்த குழந்தை கூட உட்காந்து ட்ராக்கை வந்து பண்ணி ஜெயிக்க வைக்கிறதுக்கு எங்க டீம் வந்து ரெடியா இருக்காங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களா? உங்க குழந்தைய வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல 2027 மெடிக்கல் காலேஜ் MBBS சீட் எடுக்கிறதுக்கு சொன்ன அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமா என்ன எப்ப வேணாலும் கூப்பிடலாம். 9176752121. ரைட்டா? அடுத்த வீடியோல உங்களை நான் பாக்குறேன். தேங்க்யூ. RGRல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க, இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு, 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. 12th முடிக்கிறப்பயே நீட் JEE கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா?
ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க RJRல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.